போன வீடியோல ஆட்டிசம் உள்ள குழந்தைக்கு ஃபுட் பேட்டர்னை மாத்தணும்னு சொல்லியிருந்தோம். அது ஏன் மாத்தணும், என்னவா மாத்தணும் அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒன்று பார்த்துடலாம். நிறைய குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் குழந்தைங்களை பல்வேறு காரணங்களால தெரப்பி சென்டருக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ கூட்டிட்டு போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்காங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நம்ம கம்மி ஃபீஸ்லேயே ஹோம் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்பிளேல தெரிகிற இந்த ஏரியாவில் உள்ள எந்த குழந்தைக்காவது ஹோம் தெரப்பி தேவைப்பட்டா கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஆர்டிசம் அறிவு. ஆர்டிசமால பாதிக்கப்பட்ட குழந்தையோட ஃபுட் பேட்டர்னை எதுக்காக மாற்றணும்? ஒரு நார்மல் குழந்தைக்கு நீங்க எந்த ஃபுட்டு வேணாலுமே கொடுக்கலாம். அவங்களுக்கு வயிறு ப்ராப்ளம், அதாவது வயிறு வலி, வயிறு உபாசம், இல்லை கேஸ் ப்ராப்ளம், இல்லை மோஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியும். ஆனா ஆர்டிசம் உள்ள குழந்தைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு ஸ்பீச் டிலே இருக்கு, அவங்க பேச ட்ரை பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களால அவங்களோட பெயினை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அவங்க அழும்போது நீங்க அவங்களுக்கு பொம்மையை தான் எடுத்து கொடுத்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கான ப்ராப்ளமை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக தான் அவங்களோட ஃபுட் பேட்டர்னை மாத்தணும் அப்படின்னா இது சின்ன விஷயம் கிடையாதுங்க. நீங்க அவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கு. அவங்களுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு சீக்கிரமா டெவலப் ஆகும். நீங்க தெரப்பி சென்டருக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ கூட்டிட்டு போகும்பொழுது அவங்க அங்க சீக்கிரமா லேர்ன் பண்ணுவாங்க. மற்ற குழந்தைய கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு லேர்னிங் டிசபிலிட்டிஸ், ரைட்டிங் டிசபிலிட்டிஸ் இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும்போது அவங்க எதையுமே கத்துக்க விருப்பப்பட மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவங்களால சீக்கிரமா லேர்ன் பண்ண முடியும். அவங்க கிட்ட நம்ம சீக்கிரமா ஒரு டெவலப்மெண்ட் பார்க்க முடியும். ஆர்டிசம் உள்ள குழந்தையோடைய டயட் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்க. ஒண்ணு, அவங்களுடைய மூளை மந்தப்படுற மாதிரியான ஃபுட் கொடுக்கக்கூடாது. அதாவது பால், கொழுப்பு சத்து உள்ள பொருட்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட மூளை மந்தப்படும். மற்ற குழந்தைங்க சீக்கிரமா லேர்ன் பண்ணிப்பாங்க. பட் ஆட்டிசம் உள்ள குழந்தைங்க எல்லாமே லேட்டா பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அவங்களால சீக்கிரமா லேர்ன் பண்ணி டெவலப் ஆக முடியும். இன்னொன்னு, அவங்களுக்கு வயிறு வலியோ இல்ல மற்ற ப்ராப்ளம் தரக்கூடிய ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களால சொல்ல முடியாது, உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ அவங்களோட ஹெல்த் பாதிக்கக்கூடிய ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அவங்க மூளை மந்தப்படுத்தக்கூடிய ஃபுட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அப்போ என்ன ஃபுட்டு சார் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃப்ரூட்ஸ் கொடுங்க, வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம், ஃபிஷ் ஐட்டம்ஸ் கொடுக்கலாம், சிக்கன் கொடுங்க. இயற்கை சார்ந்த உணவுகள் நீங்க எது வேணாலுமே கொடுக்கலாம். மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட், கீரை ஐட்டம்ஸ், நட்டு, வால்நட் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் கொடுக்கலாம். எந்த மாதிரியான ஃபுட் கொடுக்க கூடாது அப்படின்னா, ஸ்வீட்னஸ், அதாவது ஒயிட் சுகர் உள்ள பொருட்கள் கொடுக்க வேண்டாம், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுக்க வேண்டாம், கலர்டு ஃபுட் கொடுக்க வேணாம். இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். பசைத்தன்மை உள்ள ஃபுட், அதாவது இந்த மைதா மாதிரியான பொருட்கள், இந்த மாதிரியான பொருட்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் ஏதாவது ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்டை தவிர்க்கிறது நல்லது. குளூட்டன் ஃப்ரீ அண்ட் கேசின் ஃப்ரீ அப்படின்னு ஒரு உணவு முறை இருக்கு. இதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆர்டிசம் பத்தி இன்னும் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.